இது என் வீடு. நான் கல்லெடுத்து வச்சுதான் என் அப்பாவே இந்த வீட்டை கட்டினாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது என் கையால தானே கல்லெடுத்து வச்சு உங்க அப்பா கட்ட சொன்னாரு. இப்ப மட்டும் என்கிட்ட சொல்லாம நீங்க பாட்டு கட்டுவீங்களா? ஹே ரவி, ஸ்ருதி பிரில்லியன்ட் தான். எப்படி அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவா. டேய், நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவியாடா? இது அம்மாவோட வீடு, அவங்க கிட்ட கேட்க மாட்டா? அதானே. என்ன முத்தண்ணா, பெரியம்மா இல்லாம எப்படி? அவங்க தான் முன்னாடி நின்னு எல்லாமே பண்ணணும். வீட்டு பெரியவங்க அவங்க தானே. ஏண்டா என்ன கூப்பிட்டு எடுத்து வைக்க மாட்டியா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நல்லா அப்படி கேளுங்க ஆண்டி. நீங்க இல்லாம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? பழகுருல அம்மா இல்லாம செய்ய போறோம்னு யார் சொன்னா? அம்மாவுக்கு அதானே வெயிட் பண்றோம். பாத்தீங்களா ஆண்டி, நீங்க வந்து சொன்ன உடனே எப்படி டக்குன்னு ட்விஸ்ட் பண்றாரு. இதுதான் கரெக்ட் டைம். செங்கலை வச்சிருங்க. டேய், நான் இல்லாம இது நடக்க கூடாது சொல்லிட்டேன். கண்டிப்பா நடக்காதத்த. உங்க கையால நீங்களே வச்சு ஆரம்பிச்சு வைங்க. அந்த பயம் இருக்கட்டும். முத்து, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே எடுத்து வச்சா சரியா இருக்கும். வச்சிடலாங்க, பண்ணிடலாங்க. ஆண்டி போய் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டி. நான் ஷூட் பண்றேன். ஏய் ஸ்ருதி, எதுக்கு வீடியோ எல்லாம் எடுக்கற? ஏய் சும்மா ஒரு கண்டென்ட் என் பேஜ்ல போடுவேன்ல. எடு வீடியோக்கு கல்லுக்குள் ஈரம்னு டைட்டில் வச்சிரு. ஆரம்பிக்கலாமா? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆமாமா, அத்தை இருங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணுமா? என்னடா உன் பொண்டாட்டிய செங்கல் எடுத்து வைக்க சொல்லலான்னு பாக்குறியா? அது நடக்காது. நான் தான் வைப்பேன். நீங்க தாமா எடுத்து வைக்க போறீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா இருக்கணும்ல. அவர் தான் ஊர்ல இருக்காருடா. அதுதான் நான் வீடியோ கால் பண்ண போறேனே. என்னடா முத்து? அப்பா இங்க பாருப்பா, ரூம் கட்டுறதுக்கு சாமியை கும்பிட்டு முத செங்கல் எடுத்து வைக்க போறோம்ப்பா. ஆனா அம்மா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஏய் நான் என்னடா பண்ணேன்? ஜா, நல்ல நாள் அதுமா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏங்க நான் எதுவும் பண்ணலைங்க. பா அது ஒண்ணு இல்லப்பா, ரூம் கட்டுறதுக்காக சாமி கும்பிடும்போது முத செங்கலை நீ தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்கப்பா. அப்படி இல்லைன்னா நீ இங்க வந்ததுக்கு அப்புறமா அம்மாவும் நீயும் சேர்ந்து வைக்கணுமாப்பா. டேய், அம்மா எப்படா அப்படி சொன்னாங்க? டேய், ஆமாண்டா, நான் அப்படிதான் சொன்னேன். ஆமாங்க. ஏங்க நீங்க இல்லாம எப்படிங்க? கவனிச்சியம்மா, அத்தை பயங்கரமான ஆள் தான். அவங்களுக்கு நல்ல பேர் வரணும்னு எப்படி மாத்தி பேசுறாங்க பாத்தியா? நல்லதுதானே. முத்து மீனா அவங்க ஆசைப்பட்டபடி ரூம் கட்ட போறாங்க. இந்த நாளை விட்டா ஒரு மாசத்துக்கு நல்ல நாளே கிடையாது. நான் இல்லைன்னா நீ இருக்கிறீல்ல, நீ எடுத்து வையே, நான் இங்கிருந்து ஆசீர்வாதம் பண்றேன். சரிங்க. நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனாலும் நீங்க இல்லாதது ஒரு குறையாதாங்க இருக்கு. அந்த குறையே வேண்டாம், என் மனசு பூரா அங்கதான் இருக்கு. நீ ஆரம்பி. சரிங்க. அத்தை வந்து விளக்கேத்துங்க. இந்தாங்க அத்தை, ஏத்துங்க. எங்க ஸ்ருதி? நான் ரெடி. ஆண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க, ஸ்மைல். சூப்பர். மீனா, நீயே முதல் செங்கல் எடுத்து கொடுமா. இப்படா அப்பட காட்டு. ஆண்டி போஸ் கொடுங்க. சூப்பர். ஓகே. அந்த ஈசான மூலையில கொண்டு போய் வைங்கம்மா. ஸ்ருதி வா வரேன் ஆண்டி. கலவையை முத்து தள்ளுங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. அப்பா இங்க பாருப்பா, முத செங்கலை வச்சாச்சுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ரூமை கட்டணும்னு தானே ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன். இப்பதானே அடி எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நல்லபடியா முடியும். முடிச்சிடலாம்ப்பா. பா பாட்டிக்கு எப்படி பாருக்கு? பாட்டி அவங்க நல்லா இருக்காங்க. நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க வா. மற்றபடி நான் எல்லாத்தையும் நேரில் வச்சு சொல்றேன். பாட்டிக்கு எதுவும் ஒன்றும் இல்லைடா. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு ஊருக்கு வா. நம்ம அப்புறம் பாட்டியை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம். சரிப்பா நான் வந்துடுறேன்ப்பா. வைக்கிறேன்ப்பா. ஸ்ருதி, எல்லாம் நல்லபடியா சரியா வந்திருக்கா? வந்துருச்சு ஆண்டி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். டேய் முத்து, வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்ரா. ஏதாவது உதவி தேவைப்பட்டா கேளுடா. சரிடா. டேய் மனோஜ், முத்துக்கு வாழ்த்து சொல்றா. ஆமா, பெரிய பங்களா கட்டுறாரு. சின்னதா ஒரு ரூம் கட்டுறீங்க, ஓவரா பேசுறீங்க. போங்கடா. நல்லா திருத்தவே முடியாதுடா. அவனை விட்றா. மீனா, இனிமே எல்லா வேலையும் தன்னால் நடக்கும். நீங்க பாத்துக்க, நான் ஊருக்கு போயிட்டு பாட்டி எப்படி இருக்காங்க பாத்து போயிட்டு வாங்க. மீனா, ஆண்டி எப்படி வர வச்சேன் பாத்தீங்களா? சூப்பர் ஸ்ருதி. சோ பெரியம்மாவை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் உங்ககிட்ட தான் இருக்கு. ரேகா, வா சத்யா. அங்கிள் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல. நைட்டு சரியா தூங்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா வேற இருக்காரு. அடிக்கடி செஸ்ட் பெயின் வருதுன்னு வேற சொல்றாரு. டாக்டரை பாத்தீங்களா? இல்ல, டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இன்னும் ஸ்டேபிள் ஆகல. நாளைக்கு தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அம்மா சொல்லிருந்தாங்க. சரி, அப்ப நாளைக்கு வேணா நீங்க வேணா கூட போய் பாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம்ல? சரி, ஓகே. அப்பா மட்டும் சொல்லிட்டு போலாம். வாரேக்கா. வாங்க மாப்ள. அச்சோ அங்கிள். வாங்க மாப்ள. இல்ல பரவாயில்ல, படுங்க. பரவாயில்லையா அங்கிள்?
பரவாயில்ல. எ- என் பொண்ணு என்னை பார்க்க வந்த சந்தோஷமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடு. அம்மா, நாளைக்கு நீங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்ப நான் வரேன். இப்ப நான் கிளம்பவா? அப்படியா? நீ போகணும்ல. சரி. என்னங்க டாடி, என்னாச்சுங்க? என்னங்க என்னங்க தண்ணி தாரேக்கா. டாடி குடிங்க. என்னங்க தண்ணி குடிங்கப்பா. அப்பா இப்ப பெயின் இருக்காப்பா? லைட்டா இருக்குமா, ரொம்ப டயர்டா இருக்குமா. ரேகா, எனக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியல. எனக்கு ஏதாவது என்னங்க ஆயிட்டா ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? எதுவுமே நம்ம கையில இல்லம்மா. எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீதாம்மா உங்க அம்மாவை பாத்துக்கணும். உன்னை விட்டு அவளுக்கு வேற யாரும் இல்லம்மா. ஐயோ, ஏங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏய் அங்கிள், இத்தனை வருஷமா நம்ம பிரிஞ்சிருந்தோம். இனிமேல் அது சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்க. இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன செய்வேன்? அப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. நீங்க எதுவும் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்கப்பா. ரேகா, உன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு நிம்மதியா இருக்குமா. நீ திரும்ப வந்த சந்தோஷம்தான் என்னை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வைக்குது. நீங்க கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். ரேகாவை கூட்டிட்டு போக மாப்பிள்ள வந்திருக்காரு. அவங்களுக்கு டைம் ஆகுது, கிளம்பட்டும். சரிம்மா ரேகா, நீ போயிட்டு வா. அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போறப்ப நானும் வரேம்மா. சரிம்மா, என்னை பத்தி யோசிக்காத, நீ போயிட்டு வா. சரி வரேன் அங்கிள். ஆ, வரேன் ஆண்டி. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஐயோ, என்னங்க, என்னங்க? அப்பா ஐயோ, அப்பா ஏஞ்சாச்சுப்பா. அப்பா ஐயோ, அங்கிள் இருங்க. அங்கிள் அங்கிள் வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். அங்கிள் ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. வேண்டாம் மாப்பிள்ள, வலி வந்து இந்த மாத்திரை போடணும்னு சொல்லிருக்காங்க. இத போட்டா சரியாயிடும். தண்ணி இருக்கு. எனக்கு தண்ணி கொடு. இந்தாங்க மாத்திரை போட்டுக்கங்க. அப்பா இப்ப ஓகேவாப்பா? தூங்குனா சரியாயிடுமா. எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. மாப்பிள்ள வேற வெயிட் பண்றாரு. ஹாஸ்பிட்டல் வேணா போலாமாப்பா? வேண்டாமா, அதிகமா இருமுனதுனால கொஞ்சம் வலி இருக்கு. சரியாயிடும், நீ கிளம்பு. சத்யா, இன்னைக்கு என்ன கிளம்பணுமா? அப்பாவை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விட்டுட்டு நான் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல மாப்பிள்ள, நீங்க ரேகாவை கூட்டிட்டு கிளம்புங்க. ஏங்க, அவ கூட இருந்தாதான் நீங்க ஒழுங்கா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கு. சிந்தாமணி, அதுக்காக ரேகாவை இங்கேயே இருக்க சொல்ல முடியுமா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு வீட்டு மருமக. அப்புறம் மாப்பிள்ள நம்மள என்ன அங்கிள், நினைப்பாரு? அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல. ரேகா உங்க கூட இருக்கிறது தான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது. அப்பா உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன்ப்பா. அதான் கரெக்ட் ரேகா. நீ கொஞ்ச நாள் இங்கே இரு, நான் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகேவா? நான் டெய்லி வந்து பார்த்துட்டு போறேன். ம். உங்களுக்கு சிரமமா இருக்குமே. ஆண்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அம்மா, நான் இப்ப சத்யா கூட வீட்டுக்கு போயிட்டு ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ரேகா, நீ எதுக்குமா வந்துகிட்டு? பரவாயில்லம்மா, நீ கிளம்பு. அதான் அம்மா இங்க இருக்காங்கல்ல. அப்பா அம்மா மட்டும் தனியா உங்களை எப்படிப்பா பாத்துப்பாங்க? நானும் இங்கேயே இருக்கேன். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஏங்க, அதான் அவளே சொல்றாள்ல, உங்களை நினைச்சு அவளும் அங்க போய் பயந்துட்டு தான் இருக்கணும். 2 நாள் அவ இங்கேயே இருக்கட்டுங்க, அதான் உங்களுக்கும் நல்லதும் கூட. சரி, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. வா சத்யா. பார்க் சேஃப் கரெக்டான நேரத்தில் எச்சரிக்கை பண்ணதுனால வண்டியை டோ பண்ணாமல் பார்த்துக்க முடிஞ்சது. நல்ல வேலை, பார்க் சேஃப் ஃபீச்சர் மூலம் இந்த இன்ஃபார்ம் கிடைச்சனால டக்குன்னு வண்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மா வா சத்யா. ரேகா, உன் அப்பா எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. டேப்லெட் கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, ஏதாவது பெரிய பிரச்சனையா? இல்லைம்மா, இப்போதைக்கு எதுவும் சீரியஸாக இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ண. என்னை பார்த்த உடனே ரொம்ப அழுதுட்டாரு ஆண்டி. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஆஃபீஸில் கம்பீரமாக பார்த்துருக்கேன். இப்போ ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. ரேகா, அப்பாவுக்கு எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆண்டி, இந்த டைம்ல நான் என் அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நீ போய் பார்த்துட்டு வந்துட்டல. இருந்தாலும் 2 நாள் அவர் கூட இருந்து அவரை பாத்துக்கணும்னு தோணுது. இப்ப அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க. அவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. நான் கூட இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆண்டி, நான் அவங்க கூட இருக்கலாமா ஆண்டி? இதெல்லாம் ஏமா என்கிட்ட கேக்குற? உன் அப்பா உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப நீ கூட தானே இருக்கணும். தாராளமா போய் கூட இருந்துட்டு வா. தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் சத்யாவும் என் கூட இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் பயப்படாம இருப்பேன். சரிம்மா.
டேய் சத்யா, நீ ரேகாவை கூட்டிட்டு போய் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. அவருக்கு வேண்டியதெல்லாம் பாத்துக்க. அந்த கடமை உனக்கும் இருக்குல்ல. சரிம்மா, நானும் அதான் யோசித்தேன். ரேகாவும் அவங்க அம்மாவும் மட்டும் தனியாக அங்கே பார்த்துக்க முடியாது. நானும் போய் பார்த்துக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறோம் ஆண்டி. டேய் உடனே போணுமா? இப்பதானே வந்தீங்க. இல்லை சீதா, ரேகாவோட அப்பா பிஸ்னஸை நல்லா தைரியமாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் இப்போ அவரே கொஞ்சம் பயப்படுறாரு. ரேகா கூட இருக்கும்போது தான் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதான் சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்தோம். சரிப்பா, நீங்க கிளம்புங்க. மா இவன் மா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீ தனியாக இருந்துப்பல்ல? டேய், நான் என்ன தனியாவா இருக்கிறேன்? அதான் சீதா இருக்கால, நாங்க பாத்துக்கிறோம். அவங்க கோவத்தை விட்டுட்டு உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ரேகா போறது சரி, ஆனா சத்யாவும் போகணுமாமா? மாமனார் வீட்ல போய் எப்படி? இதுல நமக்கு என்னடி இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல கூட இல்லாம போனாதான் தப்பு. அவங்களே மனசு மாறிட்டாங்க. 2 பேரையும் ஏத்துக்கிட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல. மா, எனக்கும் அதாம்மா தோணுது. என்கிட்டயும் நல்லா தான் பேசுனாங்க. நீ கூட போறதுதான் சரி சத்யா. அப்புறம் நீ அங்க போறேன்னு மீனாக்கு மாப்பிளைக்கும் கால் பண்ணி சொல்லு. மாமா, அதெல்லாம் நானே கால் பண்ணி சொல்லிக்கிறேன் மாமா கிட்ட. அப்ப நாங்க கிளம்புறோம் ஆண்டி. வரேன் சரி, சீதா. பாத்து போயிட்டு வாங்க. பாய்மா. கிளம்புறோம் ஆண்டி. கிளம்புறோம் ஆண்டி. மா, எனக்கு என்னமோ இப்ப வரைக்குமே டவுட்டா தான் இருக்கு. எதுக்குடி? உண்மையிலே ரேகா அப்பாக்கு உடம்பு முடியாம போயிருக்குமா, இல்ல இவங்கள வர சொல்றதுக்கு ஏதாவது பொய்யா? ஏய், அப்படிலாம் எப்படி சீதா இருக்கும்? இந்த மாதிரி விஷயத்துல அவங்க எதுக்காக போய் சொல்லணும்? இத்தனை நாள் பொண்ணை பிரிஞ்ச கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கும்ல. நம்ம எல்லாத்துக்கும் சந்தேகப்பட வேண்டாம். அத்தை, வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க அத்தை? ஏதோ இருக்கும். தினம் சீதாவோட வாழ்க்கைய நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே நாள் ஓடுது. நான் சீதாட கொஞ்சம் தனியா பேசலாமா? நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சீதா கொடு. சீதா, ஐம் சாரி. என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான். உன்னை அடிச்சிருக்க கூடாது. இனிமே அடிக்க மாட்டேன். நாம லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்னு உனக்கே தெரியும். நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே என் மேல கோவமா வருது. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச். சின்ன வயசுல இருந்தே எனக்காக வாழ்ந்தது என் அம்மா மட்டும்தான். அவங்க என்னை விட்டு போனதை என்னால தாங்கிக்கவே முடியல. அது என்னோட பிஹேவியர்ல நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிருக்கு. அதுக்காக நான் பண்ணதை நியாயப்படுத்தல சீதா. தப்புதான். என் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு எனக்கு தெரியல சீதா. மற்ற இடத்துல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துடுறேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு பொய்யா நடிக்க வரல சீதா. தான் ஒரு உரிமை இருக்குன்னு அடிக்கிறதும் தப்பு தான். சத்தியமா சொல்றேன். ஒன்னு அடிச்சுட்டு நான் சந்தோஷமா இருந்தது இல்ல. எனக்கும் உள்ளுக்குள்ள வலிக்கும். ஏன்டா அப்படி நடந்துக்கிறோன்னு எனக்கு அவமானமா தான் இருக்கும். வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? அண்ணாமலை, யார் இந்த பொண்ணு? ஏண்டா முத்து, பக்கத்து வீட்டு பொண்ணா அது? முத்து, இது யாரு அது? ஏண்டா 3 ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டுல இப்படி பொண்ணுங்க வந்து இருந்தா என்னடா நினைப்பாங்க? வண்டியில வந்தால களைப்பா இருப்பீங்க. ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் வருஷமா நடந்ததே ஞாபகம் இல்லை. நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க.